இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க. கொஞ்சம் டைட் ஷெடியூலு அந்த பழனிக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டு ஸோ ரீடிங் வரலன்னு நினைக்காதீங்க. ரீடிங் யுனிவர்சல் டிவைன் மெசேஜ் 369 அது என்னோடய சேனல் தான். அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஆஸ் யூஷுவல் பார்க்குறவங்க லைக் கொடுத்து உள்ளே வந்துருங்க, எனர்ஜிக்குள்ளே வந்துருங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் கொடுக்கும்போது உங்களோட எனர்ஜிக்குள்ளே இந்த கார்டோட எனர்ஜிக்குள்ளே கனெக்ட் ஆகிருவீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு கைடன்ஸாக கிடைக்குங்க. இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு உங்கள் எனர்ஜியை பாசிட்டிவிட்டி சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ரீடிங் தேவைப்படுறவங்க பர்சனல் ரீடிங் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். நம்பரில் ஸ்லாட் நம்பர் ஃபோன் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. பர்சனல் ரீடிங்க்கு ஸ்லாட் அவைலபிள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பென்டக்கல் லெவலில் தான் ஏதாவது ஒன்று செய்யணும்ப்பா, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு அதில் உற்று நோக்கி ரொம்ப ஒரு கான்ஷியஸாக ஒரு கான்சன்ட்ரேஷனாக சில முயற்சிகள் பண்ணிட்டுருக்கேன். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஃப்யூச்சர் லெவல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. ஒரு சுபமான ஒரு நிகழ்வு தான், எவர் க்ரீனான ஒரு லைஃப் தான். இப்போ தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க லைஃபுக்குள்ளே. ஏதாவது ஒன்று பண்ணலான்டா, நம்மளும் இப்படி சும்மாவே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்குது. அதுக்குண்டான தருணமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குங்க. நல்லா தெளிவாக யோசித்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு டீமையாக கைட் பண்ணுற அளவுக்கு, ஆர்கனைசேஷன் வழி நடத்தி செல்கிற அளவுக்கு எல்லா நாலேஜும் இருக்குது, நல்ல திறமையும் இருக்குது. நல்லா அந்த ஒரு பென்டக்கல் லெவலில் இது பக்காவாக பண்ணணுங்கிற ஒரு நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு ஆசை இருக்குது, ஒரு பேஷனேட்டான ஒரு பர்சன் தான். அழகான ஒரு விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் லெவலில் வரப்போகுதுங்க. ஓகேவா? செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு கார்டே பென்டக்கல் லெவலில் மணி லெவலில் அபண்டன்ஸ் தான். அதை நீங்கள் ஆசைப்படுறீங்க, கரெக்டான விதத்தில் செஞ்சிட்ருக்கீங்க. க்ரியேட்டிவிட்டி தாட்ஸு பேஷனேட்டாக பண்ணுறீங்க, எல்லாமே நல்ல விஷயம் நடக்குது. இது என்னென்னா உங்களோட பாஸ்ட் எனர்ஜி. பாஸ்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சில காலத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்திருக்கீங்கன்னா, உங்கள் மைண்ட் லெவலில் ரொம்ப ஒரு போராட்டமாகவே இருந்திருக்கும். என்னடா ஆச்சு, இது நடக்குமா, அது நடக்காதா, நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தாட் உள்ள பர்சன் பாஸ்ட்லன்னு சொல்ல முடியாது. இப்போ கரண்ட்லேயும் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது, ப்ரெசென்ட் எனர்ஜியாகவும் இருக்குது. அப்போது இந்த கடவுள் கொடுக்குற இந்த விஷயம் நம்ம சம்பாதிக்கணும், நம்ம லைஃப்பில் நல்லா இருக்கணும்னு எல்லா தாட்டும் அழகாக போடுறீங்க. ஆனால் ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம், ஒரு பயம், ஆன்சைட்டி. ஏன் அப்படின்னா, எனக்கு இது சரியாகுமா, இந்த ஒரு விஷயம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பிஸ்னஸ் லெவல்லையும் நீங்கள் யோசிக்கிறீங்க. அதே சமயம் இந்த உறவுகள் லெவல்லையும் நீங்கள் ஏதோ ஒன்று அடி வாங்குது, உங்களுக்கு அடி கொடுக்குது. அடி கொடுத்தோன்னே ரொம்ப ஒரு வெக்ஸ் ஆகி லைஃப்பில் என்னடா இது வாழ்க்கை, எதுக்குடா நம்மளை சுற்றி இப்படி மாதிரி பண்ணுறாங்க, நான் நிம்மதியாக இருக்கக்கூடாது, ஏன் இத்தனை விஷயங்கள் நடக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே, வெளியில் நடக்கிற விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு திண்டாடிட்டு போராடிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான். நீங்கள் போராட்டம் வெளியில் மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளே பயங்கரமாக இருக்குது, நிறைய இருக்குது. அது இப்போயும் இருக்குது, பாஸ்ட்லேயும் இருக்குது. ஆனால் நான் ஃப்யூச்சர் மட்டும் என்ன நினைக்கிறீங்க நீங்கள், எனக்கு பென்டக்கல் லெவலில் நல்லா வரணும்னு நினைக்கிறீங்க. அது பென்டக்கல் லெவலில் இருக்குது, நல்லா இருக்குது. பட் ஆனால் இன்னமும் அந்த ஒரு பாஸ்ட் எனர்ஜி இருக்குல்ல, ஒரு குழப்பம், ஒரு சண்டை, ஒரு சச்சரவு உங்களுக்குள்ளே போட்டுக்கிறீங்க. ஒரு பாசிட்டிவிட்டி இல்லை, சந்தோஷமாக இல்லை, ஏதோ ஒன்று உங்களை சுற்றி நடக்கிற அத்தனை விஷயங்களையும் பிடிச்சிக்கிட்டு இது சரியில்லை அது சரியில்லைங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் உங்களுக்கு தாட்டில் போயிட்டுருக்குங்க. அதனால பென்டக்கல் லெவலில் பயங்கரமாக இருக்குது. எல்லா எஃபர்ட்டும் போடுறீங்க, பண்ணுறீங்க, வைக்கிறீங்க, ஆனால் ரிசல்ட்டை காணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற மனப்போராட்டம், குழப்பம், தேவையில்லாத தாட்டு, ஓவர் திங்கிங் எல்லாமே உங்களுக்குள்ளே நிறைஞ்சு கிடக்குங்க. அப்போ என்ன பண்ணுறது? அதனால் நிறைய விஷயங்கள் எனக்கு கொடுத்த இடத்துல அன்பு கிடைக்கல, நான் பண்ண விஷயம் தப்பாக போச்சு, பிஸ்னஸ் சரியாக நடக்கலை, அதனால் நான் இது மேலே என்ன மேலே பண்ணலை. ஆனால் நல்லா பேஷனட்டான ஒரு பர்சன் தான். ஆரம்பத்தில் காலை வைக்கிறீங்க, அது வலிக்கி விட்டு கீழே விழுந்தோன்னா ஐயோ இனிமேல் நான் காலும் வைக்கலை, தண்ணிலேயே இறங்கலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு எதுவுமே வேணாம், நான் செவனேன்னு இருக்கிறேன், நான் செஞ்சால் தானே இங்கே எனக்கு நான் கீழே விழுவுறேன், தண்ணிக்குள்ளே காலை வச்சா தான் நான் கீழே விழுவுறேன், நான் தண்ணிக்குள்ளேயே இறங்கல போங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே வேணான்ட்டு ஒதுங்கி நிற்கிறீங்க. சில பேர் பயந்து நிற்கிறீங்க ஹாரன் சவுண்டை. ஸோ கடவுள் என்ன கொடுக்குறாரு, ஒரு தடவை கீழே விழுந்தால் ஒரு குழந்தை எப்படி எந்திரிச்சு எத்தனை முயற்சி இல்லையா, எத்தனை முயற்சி பண்ணுது இல்லையா? அப்போ நம்மளும் நம்ம வாழ்க்கை மாறணும்னா நிறைய முயற்சி பண்ணணுங்க. அது மட்டும் நம்ம விட்டுறோம். அடி கிடைக்குதுன்னு உட்காந்து அழுதுகிட்டே இருந்தால் எங்கே போகிறது சொல்லுங்கள்? யார் சரி பண்ணுவா? விழுந்த இடத்துல தாங்க எந்திரிச்சு நிற்கணும். ஒரு குழந்தைகிட்டேருந்து கற்றுக்கணுங்க அந்த ஒரு விடாமுயற்சியை, ரெசிலியன்ஸை. அப்போது என்ன நடக்குதுங்கன்னா, ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த் நீங்கள் தான் எடுக்கணும். ஒரு தடவை விழுந்துட்டிங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி நடக்காம அளவுக்கு என்ன பண்ணணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், கண்டுபிடிக்கணும். மற்றவன் எப்படி போகிறான், எனக்கு முன்னாடி போனவன் எப்படி போகிறான், அவன் எந்த ஆயுதத்தை எடுத்திருக்கான், எந்த மாதிரி மனநிலை எடுத்திருக்கான், எப்படி பிளான் போடுறான், எவ்வளோ சக்ஸஸாக அதில் சாதிக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெளிவாக கண்டுபிடிச்சி போகணும். எனக்கு கண்மூடித்தனமாக திரும்ப போய் 2வது தடவையும் காலை வைக்கிறேன், விழுகிறேன், எனக்கு பிரபஞ்சத்து மேலே இது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னா எல்லாமே நீ தான் பண்ணணும். கடவுள் உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க, உனக்கு தெளிவான நாலேஜ் இருக்குல்ல, அதை எதுக்கு நீ யூஸ் பண்ண மாட்டேன்?
மாட்டியா? அது சும்மா வந்து ஒரு மியூசியத்தில் வைக்கிற அந்த ஒரு மூலை மட்டும் வச்சுக்குவியா? அதை யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ தெளிவான அறிவு உனக்கிட்ட தான் இருக்கும். நீ சாதிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான், எல்லா நாலேஜும் இருக்குது. உன்னால் இதை விட பயங்கரமான ஒரு பிளான்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அந்தளவுக்கு திறமை இருக்குது, கடவுளோட திறமை இருக்குது, கடவுளோட நாலேஜ் இருக்குது. எப்போ நீ உன்னை பற்றி புரிஞ்சிக்க போகிற? கடவுள் வந்து உங்களுக்கு ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி டியூஷன் எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார். போய் பட்டு அந்த களத்தில் இறங்கி விட்டு அது போய் சண்டை போடு, கற்றுக்கோ, என்ன வேணும் தெரியணும், எல்லாமே இங்கே ஓப்பனாக இருக்குது. கண்ணை திறந்து பாரு, இன்ட்யூஷன் மெசேஜ் கேளு அப்படிங்கிறாரு கடவுள். அப்போது ஒரு நல்ல ஃப்ரெண்டு, கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு அருமையான வாழ்க்கை இருக்குது. சூரியன் மாதிரி பிரகாசமான லைஃப் தான் இனிமேல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் நீ எடுத்து வைக்க போகிற அடுத்த ஒரு விஷயம் வந்து ஒழுங்காக வச்சேன்னா ஒழுங்கான வாழ்க்கை, இல்லை கண்மூடித்தனமாக அகலக்கால் வச்சேன்னா கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடு, அகலக்கால் வச்சேன்னா திரும்ப நீ விழுவ. அதுக்கெல்லாம் யாரும் பொறுப்பு கிடையாது. வாவ், ஹாப்பி லைஃப். வாவ், செம்ம 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 சூப்பருங்க. அப்போ வந்து ஒரு ஹாப்பியான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன் தான் பைல் 2. ஐயோ, அந்த இதில் சொல்லிட்டேன். செலக்ட் பண்ணவங்க இந்த ஒரு ரீடிங் பார்க்குறவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, லைஃப் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தோட ஒரு சந்தோஷமாக ஒரு அன்பு மயமான ஒரு குடும்பம், குழந்தை குட்டி, ஒரு மனைவியோட ஒரு நல்ல ஒரு இணக்கம், எந்த ஒரு உறவானாலும் ஒரு அழகான ஒரு இணக்கங்க. அது குழந்தை குட்டி குடும்பம் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு 10 ஆஃப் கப்ஸ் யூனிவர்ஸே உங்களுக்கு இந்த சந்தோஷமான வாழ்க்கையை தூக்கி கொடுக்குது. அப்போது இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் உன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது கோத்ரூ பண்ணணும். நெகட்டிவ் மைண்ட் செட்டை தூக்கி போட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு, கடவுளை நம்பி பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு நீ செய்கிற வேலையை கரெக்டாக ஆராய்ச்சி பண்ணி எது நல்லது எது கெட்டதுங்கிற முடிவை எடுத்துகிட்டு நீ தான் பண்ணணும். இங்கே எல்லாரும் உனக்காகலாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. உனக்கான கைடன்ஸ் இருக்குது, ப்ரொடெக்ஷன் இருக்குது, உனக்கு வந்து எந்த கதவில் போகணும் எல்லாமே ரெடியாக இருக்குது. பட் நீ தான் தெளிவாக யோசிச்சு இந்த முடிவு எடுக்கலாமா அந்த முடிவு எடுக்கலாமா தெளிவாக யோசிச்சு உன் வாழ்க்கை பயணத்தை நீ தான் வந்து கடந்து போகணும். இங்கே எல்லாருமே வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. லவ்வர்ஸ் கார்டு தான். வா, உண்மையான அன்பு தான் உன் கடவுள் டெஸ்டின்டு பார்ட்னர் தான் கடவுளே சேர்த்து வைப்பார். முருகனோட ஆதிக்கம் இருக்குது. என்னன்னே தெரில. இன்றைக்கி நான் முருகனோட கார்டு எடுத்து வச்சேன். முருகனோட ஆதிக்கமாக வருது. ஸோ வந்து கடவுள் சேர்த்து வைக்கிறாரு அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்கணும்? நீனும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும். ஏன்னா இது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். அப்போது 2 பேருக்கும் உண்டான தனித்தனியான லெசன் கற்றுக்கிறதுக்காக 2 பேரையும் பிரிக்க வச்சுருப்பாங்க, தனிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க. நிறையா லெசன் நீங்களும் கற்றுப்பீங்க, நிறையா லெசன் அவங்களும் கற்றுக்கிருப்பாங்க. அப்போது இந்த பிரிவு வந்து அன்பை பேஸ் பண்ணி தான் இனிமேல் வந்து கடவுள் வந்து சேர்த்து வைப்பார். இதுக்கப்புறம் ஏதாவது இடையில கிளாஷஸ் நடந்துக்கலாம். நீ அப்படி, நான் அப்படி, நீ சம்பாதிக்க தகுதி இல்லை, நீ கருப்பாக இருக்க, நீ கேஸ்ட்டு சொல்லி அந்த ஒரு பிரிவினையில் பிரிஞ்சு போயிருக்கலாம். இதான் காரணம், அது ஏன் அப்படி பேசினா, அது ஏன் என்ன பண்ண, ஏதாவது ஒரு விஷயம் வந்து கிளாஷ் ஆகிருக்கும் இல்லையா? இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ அன்பை மையப்படுத்தி தான் இந்த 2 உறவும் இணைக்க போகிறாங்க. யார் அப்படின்னா, நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்கும் போது அந்த பர்சனும் சம்மந்தம் இல்லாமல் எந்த ஒரு பர்சனும் கடவுள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே திணிக்கவும் மாட்டார். சம்மந்தம் இல்லாமல் காரணம் இல்லாமல் ஒரு பர்சனை உங்கள் வாழ்க்கையிலேருந்து விட்டு விளக்கவும் மாட்டார். அவர் கொடுத்தாலும் அவர் தான் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக கொடுக்குறாரு. வெளியில் தூக்கி வெளியில் எறிகிறாருன்னா அவர் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு இந்த பர்சன் உன் வாழ்க்கைக்குள்ளே செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவர் தூக்கி போட்டார்னா அவர் சரணாகதி தான். ஓகேப்பா, நீ என்ன சொல்கிறியோ ஓகே அப்படின்னு நீங்கள் போகும்போது தான், அடாப்ட் பண்ணி போகும்போது தான், சரணாகதிக்குள்ளே வரும்போது தான், ஏற்றுக்கொண்டு போகிற அந்த டயத்தில் தான் நீங்கள் வந்து உங்களுக்கான அபண்டன்ஸ் பார்ப்பீங்க. இங்கே ஏன்னா அதான் இங்கே உண்மையான விஷயம். டைரக்டரை சொல்கிற பேச்சு தானே இங்கே கேட்கணும். நான் வந்து உள்ள நடிக்கிறேங்கிறதுக்காக என்னோட கதாபாத்திரத்தை ஏற்ற மாதிரி நான் வந்து மற்றவங்க கதாபாத்திரத்தை சரி பண்ணுறேன் நிற்கலாமா? எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு காசை கொடுத்து உள்ளே வந்து அந்த படத்தில் நடிக்க வச்சது எதுக்குன்னா, என் கேரக்டர் நான் பெருசாக பேசப்படுற மாதிரி நான் அதுக்கு வந்து 100% ஜஸ்டிஸ் கொடுக்கணுமா இல்லையா? நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, மற்ற கேரக்டரை வந்து நான் சரி பண்ணிட்டு இருக்கேன். இங்கே என் வேலையாது. மற்ற கேரக்டர் எப்படி இருந்தால் எனக்கு என்ன கடவுள் சொல்கிறார், உன் கேரக்டரை பாருப்பா, நீனே இங்கே ஒழுங்காக நடிக்கிறதில்லை, நீ ஏன் அவனை பார்க்குற? அவன் எப்படி இருந்தால் உனக்கு என்ன? உன்னுடைய கேரக்டர் எப்படி நீ அதை வளர்த்துக்கணும். மற்றவங்களால பேசப்படுற அளவுக்கு உன்னால் டேலண்ட் இருக்குது, உன்னால் சாதிக்கக்கூடிய அளவு பர்சன் தான் நீ உன்னை பாரு, உன் லைஃப்பை பாரு, உன்னை செல்ஃப் லவ் பண்ணு, சந்தோஷமாக வைய. அவன் வருவான், கூட வருவான், பக்கத்தில் உள்ள கேரக்டர் எப்படி வரும்? அது வேறு எனர்ஜி இல்லை. அது எத்தனை ஜென்மம் கழித்து வந்திருக்கு, அது என்ன பாடம் இருக்குது, அதோட கர்மா என்ன, அது இன்னும் என்ன கற்றுக்க வேண்டியிருக்கு, இன்னும் என்ன பட்டு தொலைய வேண்டியது இருக்குது. அப்போ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உன் வேலையா? யார் இங்கே டைரக்டர்? கடவுள். அப்போ அவரை மட்டும்தானே பிடிக்கணும். நீ டேரக்டர் முக்கியமா இல்லை மற்ற கேரக்டர் முக்கியமா? எனக்கு டேரக்டர் தான் முக்கியம். நான் பிடிச்சதுனால என் லைஃப் அழகாக மாற்றிட்டார். என்னோட அப்லிஃப்ட்மெண்ட்னால என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே மாறிட்டாங்க. அப்போ எனக்கு தப்பு எல்லாமே என் மேலே தான். அப்போது என்னோட பக்கத்தில் இருக்க கேரக்டருக்காக நான் போய் திருத்துறேன்னா இது என்னால் முடியாது. ஆம்புலன்ஸ் சவுண்டு உள்ளே யாராவது இருக்க போராடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடவுளே அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ பாருங்கள் போராடுறாங்க பாருங்கள். ஐசியூவில் மூச்சுக்கு திணறி அவங்க வந்து அந்த மூச்சு காற்று அந்த உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக போராடுறவங்கள்ட்ட கேளுங்க. உயிரோட அருமை, வாழ்க்கையோட அருமை. நம்மளாம் நல்லா பிளஸ்டாக இருக்கோம் இல்லையா? அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேணாமா கடவுளுக்கு? அப்போது கடவுளோட ஒரு டெஸ்டின்ட் கனெக்ஷன் தான். நீங்கள் உண்மையான லவ் தான், உங்களோட ட்வின் ஃப்ளேம் தான், சோல்மேட்டு தான் வந்து சேருவாங்க. அதுக்கு உண்டான ஒரு மைண்ட் செட்டு பாசிட்டிவ்னஸ்லாம் நீ இருக்கும்போது தான் இந்த டெஸ்டின்ட் கனெக்ஷன். ஏன்னா உங்களை பிரித்து வச்சுட்டு நீ லெசன் தனியாக கற்றுக்கோ, நீ லெசன் தனியாக கற்றுக்கோ, 2 பேரும் புரிஞ்சுக்கோங்க. யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த லெசனை கற்றுக்கிட்டு உன் வேலையை நீ பார்க்கும்போது, அவங்க வேலையை அவங்க பார்க்கும்போது இந்த ஒரு எனர்ஜி சாதாரணமாக இங்கே எல்லாமே எனர்ஜி ரூபத்தில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது அந்த எனர்ஜி என்னங்கிறத நீ தெரிஞ்சுக்குவ. ஓகேவா?
கடவுள் வந்து உங்களுக்கு பென்டக்கல் லெவலில் பயங்கரமாக கொடுக்குறாரு. இதெல்லாம் சீக்ரெட்டாக வச்சுருக்காரு. நீங்கள் தான் அந்த சீக்ரெட்லாம் வந்து ரிவீல் பண்ணணும், வெளியில் கொண்டு வரணும்னா நீங்கள் தாங்க மாறணும். என்னங்க நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச பர்சன் தாங்க. சீக்ரெட் நிறைய அவங்களுக்குள்ளே இருக்குது, வெளியில் யார்ட்டையும் சொல்ல முடியாது. பட் அழகான ஒரு பர்சன் தான், கடவுளோட அருளோட உள்ள பர்சன் தான், ஒரு எம்பத்தட்டிக்கலான பர்சன், நல்லது மட்டுமே புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன். பார்க்குற நீங்கள் வந்து நல்லது கெட்டதெல்லாம் நிறைய பட்டிருப்பீங்க, நிறைய நாலேஜ் இருக்குது, ஒரு அன்பாக பேசக்கூடிய ஒரு பர்சன் தான். ஆனால் உங்ககிட்ட தேன் மாதிரி பேசிட்டு உங்களே முதுகில் குத்திருக்கிற நிறைய பேர்கிட்டேருந்து முதுகு குத்தெல்லாம் வாங்கியிருக்கீங்க. நிறைய சீக்ரெட் உங்களுக்கு வந்து மற்றவங்க கிட்டே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் சீக்ரெட். யாரையும் நம்பி சொல்ல முடியாது, சொன்னாலும் அவங்ககிட்டேருந்து எந்த விதமான ஒரு நல்ல பதிலும் வராது, ஒரு ஆறுதலும் கிடைக்காதுங்க. நான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒரு செய்தி, உங்களோட பெயின் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் தான், அந்த டைம் பாஸ் தான். ஸோ அதையும் நீங்கள் யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்க. ஒரு எல்லா தெளிவுமே இருக்குது, எல்லா நாலேஜுமே இருக்குது. கடவுள் பக்தி உள்ள ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் பர்சன் தான். டேரோ ரீடராக கூட இருக்கலாம், ஏதாவது ஒன்று டீச்சிங் லைனில், கோச்சிங் லைனில் ஏதாவது கோச் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த டீச்சிங் லெவலில் நீங்கள் ஓஹோன்னு இருப்பீங்க. அப்புறம் வந்து நல்லது கெட்டது தெரிஞ்சதுனால சில விஷயங்கள் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்துக்குள்ளே கடவுளோட அந்த ஒரு சட்டத்திட்டம்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வந்திருக்கக்கூடிய ஒரு பர்சன் தாங்க. இப்போ முருகனோட கார்டு எடுத்துடலாமா? 6ங்கிறது வந்துச்சு, லவர்ஸ் கார்டு வந்துச்சு. லவர்ஸ் சேரக்கூடிய ஒரு தருணம் தான். நீங்கள் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்குள்ளே ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜுப்பா பெரிய பிஹெச்டி லெவலுக்கு படிக்க போகிறீங்க. அப்போ தனிமைப்படுத்தி வச்சு அந்த படிப்பை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா போய் ஒழுங்காக படிங்க. படித்தா மட்டும்தான் இங்கே நிலைக்க முடியும். உலகில் எதற்கும் பயப்பட வேண்டாம். முருகப்பெருமானின் தெய்வீக மயில் உங்களுக்கு பாதுகாவலாக செயல்படும். அப்போ நீங்கள் எதுக்குமே பயப்பட வேணாம். எதுக்கு ஏன் பயப்படுறீங்க? என்ன இருக்குது? இங்கே பேய் இருக்கா, பிசாசு இருக்கா? கடவுள் இருக்கார். அவரை மட்டும் நம்பினேன்னா மனிதர்கள் தான் பேய் பிசாசாக அங்கே இருக்காங்க. அவங்களெல்லாம் ஓரமாக வச்சுருவார். ராஜா, நீ ஓவராக ஆடிட்ட, என் பிள்ளை முன்னாடி ஆடாத, ஓவராக தட்டி அவரை முதுகில் அடித்து உட்கார வச்சு திருத்த முடிஞ்சதை வாயில் சொல்லி திருத்துவார், திருத்த முடியாத வச்சு செய்வார், வச்சு செஞ்சு ஓரமாக உட்கார வச்சுருவார். அப்போது அது வந்து சரி பண்ணுங்கிற விஷயம் எனக்கு தேவையில்லை. ஏங்க ஒரு படத்தில் டேரக்டரோட கவலையாங்க அந்த கேரக்டரை திருத்துறது, அல்லது அங்கே நடிக்கிற ஒரு பர்சனோட கவலையாங்க? யாரோட கவலை? அந்த கேரக்டர் திருத்துறது என்னோட கவலையா? என் கூட நடிக்கிற கேரக்டர் திருத்துறது என்னோட கவலையா, இல்லை டேரக்டரோட கவலையா? டேரக்டரோட அவர் படம் அவருக்கு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வரணுங்கிறதுல அவர் எவ்வளோ ஒரு இதாக இருப்பார். ஏங்க சாதாரணமாக படம் எடுக்கிற டேரக்டரே ப்ரொடியூசரே என்ன படம் வந்து சூப்பராக வரணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, எவ்வளோ சந்தோஷம் பிரயத்தனை பண்ணுறாங்க. அவர் எழுதின படங்க அது. அவர் எழுதின ஒரு களத்தில் அழகாக எல்லா விஷயங்களுமே நாடகம் மாதிரி இருக்குது. எல்லாருமே அவரவர் பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்காக நடித்தாலே போதும். நீ அடுத்தவங்க பாத்திரத்தை எட்டி பார்க்க வேணாம், அடுத்தவங்க பாத்திரத்தை போய் சரி பண்ணுறேன்னு போய் உள்ளே நுழையவும் வேணாம். இது எல்லாமே உன்னால் முடியாத விஷயம், தலைவலி. அப்போ தலைவலியை நீ தான் ஏற்படுத்திக்கிற. நீ ஏற்படுத்திக்கிட்டு ஐயோ தலைவலிக்குதே, கடவுளே கடவுளே எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன்னு நீ கடவுளை போய் நீ நோண்டிட்டு இருக்கிற. நண்பர் உறவினர் கைவிடலாம், ஆனால் நீ செய்த தர்மம் கைவிடாது. அதனால தாங்க சொல்கிறேன், நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. எல்லாம் உங்கள் சொத்தை வித்தெல்லாம் செய்ய சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது உங்கள் ஊரில் யாராவது முடியாதவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. எனக்கு டைம் இல்லை அப்படின்னா எனக்கு பணம் கொடுங்க. உங்களுக்கான பணம், நீங்கள் கொடுக்குற பணம் வீடியோ எடுத்து உங்களுக்கே வருங்க. ஓகேவா? ஆனந்தமாக இருப்பீங்க, ஜாலியாக சந்தோஷம். வாவ், நான் சொல்கிற விஷயம் உண்மை அப்படின்னு இந்த கவுளி என்ன வேகமாக அடிக்குது பாருங்க. சந்தோஷமாக இருக்க தான் பிறந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு கார்டுங்க என்ன வந்துச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு கார்டு எங்கெங்க போச்சு? ஃபஸ்ட்டு கார்டு அந்த 3 பேர் சந்தோஷமாக இருப்பாங்களே, எங்கே அந்த கார்டு? வாங்க வாங்க. ஓ சாரி, அது அந்த ரீடிங்கா? அந்த சேனலுக்கு கொடுத்த ரீடிங். ஓகே, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது தான் பிறந்திருக்கீங்க. அதனால் வந்து ஆனந்த பெருமிதம் தான். அந்த சேனல் பார்க்குறவங்க நீங்கள் திரும்ப இந்த சேனல் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வைப்லே நான் இன்னும் இருக்கேன், என்ன வெளியிலே வரல. ஓகே, பென்டக்கல் லெவலில் சூப்பராக இருக்குது. முருகனோட இன்னொரு மெசேஜ் எடுத்துகிட்டு இந்த ரீடிங் வந்து என் பண்ணிக்கலாமா? ஓகேவா? கிடைக்கன் பார்வை கிட்டும். கடவுளோட அருள் பார்வை கிடைச்சிருச்சு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அவர் பார்வை பார்த்துட்டாலே நம்ம கஷ்டம் போயிடும், நமக்கு தொந்தரவு கொடுக்குற விஷயங்கள் விலகிடும், நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நடக்கும். ஹெல்த் விஷயத்தில் போராடிட்டு இருக்கிறீங்க, எனக்கு வந்து ஆரோக்கியம் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா எல்லாமே நடக்குது. எல்லா விஷயமும் ஒரு பர்சனலாக என்னை விட்டு போயிட்டாங்க, அவங்க வந்து சேருவாங்களா? வருது. ஒரு பர்சன் என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு நிற்கிறான். ஒரு என்னென்னா என்னை வாழ விடாமல் சாகவும் விடாமல் என்னை வந்து குடும்பப்படுத்திட்டு இருக்கா. அந்த மாதிரி அந்த பர்சன்லாம் அவங்களை விட்டு போவாங்க. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அத்தனை விஷயம் நடக்குது. இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், லைக் கொடுத்துருங்க. அப்போது இந்த எனர்ஜியை வந்து கிளைம் பண்ணிக்கிறதுக்கு வந்து தேங்க்யூ யூனிவர்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு உங்கள் தாழ்மையான கமெண்ட் போடுங்க. நிறைய பேருக்கு வந்து அது வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. எனர்ஜிக்குள்ளே கனெக்ட் ஆகிறதுக்கு லைக் கொடுத்து உள்ளே வந்துடுங்க. ஓகே, இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்பயும் நல்லதே நினைங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.